சிவகுமார் அவர்கள் இப்பொழுது தலைவர் சி சிவகுமார் அவர்களை பற்றி வாய்ப்பு மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தலைமை தொழிலாளர் தோழர்களே, அதற்குரிய நாமக்கல் கோஆர்டினேஷன் கமிட்டியினுடைய அழைப்பு தலைவர்களே, இன்றைய தினம் நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஆளுநர் அன்பு நிற்பதும் பாசத்திற்குரிய திருவாளர் ஸ்ரீ சிவகுமார் ஆளுநர் செக்ரட்டரி இன்று பதிவு இந்த ஒட்டுமொத்த தொழிலாளர் தோழர் மத்தியில நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இப்படிப்பட்ட ஒரு நண்பனையும் ஒரு அண்ணனையும் இந்த பிரம்மன் இருக்கிறது தெரிய வேண்டும். ஏன்னு கேட்டா சொல்லின் செல்வன் சொன்னா எதுக்குமே கலங்காதவரு, எதுக்குமே அஞ்சாதவரு, எதையும் நான் எதிர்த்து அதை வெற்றி பெறுவதற்காக முன்னோடியாக என்னுடைய தேர்தல் காலத்துல 2 முறை எனக்கு தலைவராக சொன்னா அதனுடைய முழு உழைப்பு, அதனுடைய முழு ஆதரவு, அதனுடைய முழு கஷ்டம் அண்ணன் ஸ்ரீ சிவகுமார் தான் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்லுகிறேன். அது மாத்திரமல்ல, நம்முடைய எந்த தோழருக்கு எந்த பிரச்சனைனாலும் மிக தைரியமாக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிறந்த தலைவர். அவரு ஆபீஸ்காரர் ஆனதிலிருந்து அவருடன் நான் ஏறத்தாழ இந்த யூனியன் பில்ல ஒரு 15 இருந்து 20 வருஷம் நான் கூட இருக்கிறேன். இந்த 20 வருஷத்துல அவர் ஒரே ஒரு நாள் கூட இந்த யூனியனுக்காக பயந்ததே கிடையாது, இந்த மேனேஜ்மெண்ட்டுக்காக அவர் தலைவன் கிடையாது. வீட்டுல குடும்ப பிரச்சனைக்கு தான் கொஞ்சம் தலைவன். இந்த பிரம்மா விஷயத்துல அவரை யாரும் ஷேர் பண்ணல. அப்படிப்பட்ட ஒரு வீரன் என்னுடைய பாசத்திற்குரிய அண்ணன் ஸ்ரீ சிவகுமார். ஹாஸ்பிட்டல் கான்வென்ட்ல கூட ஒரு மிகப்பெரிய மாவீரர்கள் கூட அவர் பணியாற்றியவர். பெரும்பால அவருக்கு தெரியாத வித்தியை கிடையாது, அவருக்கு தெரியாத சூத்திரமும் தெரியாது. அண்ணன் சேர்மன் அண்ணன் கஜேந்திரன் பேசும்போது கூட சொன்னாரு, பிள்ளைகளை நல்ல வழிபடுத்திருக்காரு, அந்த பிள்ளைங்க அவர் கண்கலங்காம காப்பாற்றணும். அதே போல நம்முடைய மரியாதைக்குரிய நான் பெர்மனன்ட் கோஆர்டினேஷன் கமிட்டியினுடைய செயலாளர் திருவாளர் ராஜா அவர்கள் பேசும்போது நம்மளுடைய யூனியன் எல்லாம் பேசுறார். தோழர்களே, இன்றைய தினம் நம்முடைய மரியாதைக்குரிய தலைவர் ஸ்ரீ சிவகுமாருடைய பணிவாழ் சூப்பர்நேஷன் இந்த நிகழ்ச்சியில சொல்றோம், எந்த தொழிலாளியும் ஒரு கையில சத்தியமா போறது இல்லை. இது நான் பெர்மனன்ட் கோஆர்டினேஷனுடைய சத்திய வாக்கு ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, இன்னைக்கு ஒட்டுமொத்த தொழிலாளர் தோழர்களை ஒன்றிணைத்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுத்து இந்திய திருநாளை திரும்பி பார்க்கும் அளவிற்கு ஒரு ஒற்றுமையினுடைய போராட்டத்தின் வெற்றியின் காரணம் தான் இந்த கோஆர்டினேஷன் கமிட்டி. இன்னைக்கு இந்த தங்கவயல் மக்களை எதிர்பார்த்தாங்க, சில அரசியல் தலைவர்கள் எதிர்பார்த்தாங்க, இது என்னைக்கு பிளவாகும், இது என்னைக்கு சிதறி ஓடும், இது என்னைக்கு உடைந்து ஓடனே ஒடைய முடியாது ராஜா. இது தங்க சுரங்கத்தினுடைய வடக்கையில் கட்டப்பட்ட ஒரு கூட்டமைப்பு. மழையாலேயோ தண்ணீராலேயோ நெருப்பாலேயோ அணையவே அணையாது. அப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமையை கோட்டையடா. இதை நம்முடைய நான் பெர்மனன்ட் தோத்தா நீயும் தோத்துருங்க, நீ தோத்தா இந்த யூனியனும் தோத்த மாதிரி தான். ஃபர்ஸ்ட் அதை மனசுல வச்சுக்கணும். 100 ரூபாய் இழந்தாலும் பரவாயில்ல, இவங்க ஜெயிச்சிட கூடாது அப்படின்றது நீங்க நினைச்சீங்கன்னாக்கா அது மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் பலன் அளிக்கும். ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கணும். நம்ம தொழிலாளர்கள் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், இந்த கூட்டத்தின் வாயில நான் இதை ஏன் சொல்றேன்னாக்கா, நம்மளுடைய தலைவர் இன்னைக்கு ரிட்டையர்மெண்ட் எப்படி அவர் வெளியே கையில போகும்போதோ இன்னைக்கு அவங்க பசங்க எல்லாம் ஒரு நல்ல நிலைக்கு சம்பளம் 100 ரூபாய் இன்னொருத்தர் 2 கையாண்டாத சம்பாதிக்க ஒரு நிலையில இருக்கிறதுனால இன்னைக்கு நாளைக்கு அவருக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஆனா எல்லாருக்கும் அந்த நிலைமை இல்லை. நாளைக்கு ஒரு செட்டில்மெண்டோட போனாக்கா நாளைக்கு எப்படியாவது அவங்க அதை வச்சு அவங்க குடும்பத்தை வழி நடத்திக்கலாம். ஒரு கடையோ ஏதோ ஒன்று எப்படியோ ஒன்று அவங்க போயிருக்கு. அதனால அதுக்கான முயற்சியில தான் இந்த யூனியன் பாடுபட்டு யாரும் இந்த பெரிய பேர் எடுத்து அடுத்த வருங்காலத்துல ஒரு பெரிய தலைவர் ஆயிடணும் அந்த கனவெல்லாம் இல்லைங்க.
இவ்வளவு வருஷம் நம்ம அந்த தவறுகளை செஞ்சிடும். இனி அந்த தவறு நம்ம செய்யக்கூடாது. அன்னைக்கு ஏதோ கொடுத்தாங்கமோ வாங்கணும், ஏதோ ஒரு செட்டில்மெண்ட் ஆயிருக்கு, ஏதோ ஒரு வந்துச்சு அப்படின்றது போய் நீ என்ன கேட்கலையோ அதை பெறணும். அதுதான் இந்த போராட்டம். அதனால ஒற்றுமையா இருக்கணும்ன்றது மட்டும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கணும். ஒரு பேச்சுவார்த்தைக்கு நாங்க போயிட்டு வரோம்னா ஃபர்ஸ்ட் நாங்க சொல்ற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருக்கணும். இவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா நான் பேசிட்டு வெளியே வரேன்னு சொல்லி இவங்களா வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி இவங்களா ஒரு மெசேஜ் போட்டு தொழிலாளி எல்லாரையும் குழப்பி அவங்க ஒரு முடிவுக்கு அதுக்கப்புறம் நான் உள்ள என்ன நடந்துச்சுன்னு சொல்லி உனக்கு என்ன புரிய போகுது? உள்ள இது நடக்கல, இந்த குரூப்ல இருக்கு பொய்யான மெசேஜ், நாங்க பேசிட்டு வந்தோம், இதுதான் நடந்துச்சுன்னு சொன்னாலும் உங்களுக்கு எதுவும் புரியாது. ஏன்னாக்கா நீங்க அதுல பிக்ஸ் ஆயிடுவீங்க. ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி குரூப்ல இருந்து வெளியே வரணும். இது நம்மளுடைய போராட்டம். இன்னைக்கு எப்படி அவர் வெளியே நிலை வந்துடுறாரோ ஏப்ரல் 1 24 இருந்து அது எஃபெக்ட் பண்ணணும்ன்றது தான் நம்மளோட கோரிக்கை. அதே மாதிரி இன்னொரு ரூமர் ஒன்று ஒரு வருஷம் ஆயிடுச்சுனாக்க அரியர்ஸே வராது. புதுரவனே கவலைப்படல, நம்மளா பேசி அரியர்ஸ் வராது. ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னா 6 மாசம் ஆயிடுச்சு, ஒரு வருஷம் ஹெச்எல்ல 3 வருஷம் அரியர்ஸ் வாங்கிக்கிறாங்க. கொடுக்கலன்னா போராடி வாங்கணும். அதுவும் தயார். ஒரு போராட்டம் எல்லாத்துக்கும் வீடு கிடைக்காது. அதனால இதை கூட இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கணும். இவரை வாழ்த்தி பேசுற அளவுக்கு எங்களுக்கு வயசு இல்லை. அவருடைய அவர் வணங்கி அவருடைய பொது வாழ்வு பெம்மல்ல உங்க எல்லாருக்குமே சரி. எங்களோட இவங்கெல்லாம் முன்னோடிகள். பல போராட்டங்கள்ல பல சூழ்நிலையில இந்த யூனியன்ல வழி நடத்தணும். அவங்களுடைய ஆலோசனை கூட இந்த வருங்காலத்துல எங்களுக்கு தேவை அப்படின்னு தெரிவிச்சுக்கணும். வாழ்த்த வயது இல்லைனால வாழ்த்தி வணங்கி அவரு இனி வருங்காலத்துல உள்ள இருக்கும்போது எப்படி இருக்கலாம். இப்போ அவருடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா வேலையில இருக்கும் போதும் எப்படின்னா ஏதோ ஒரு வழியில காப்பாற்றிடலாம். இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்ட பிறகு அவங்க அவங்களோட ஆரோக்கியத்தை ஃபர்ஸ்ட் முக்கியமா பார்த்துக்கணும். அவரு பசங்க நீங்க எப்படி விழா கோலம் கொண்டு அவர் இன்னும் இந்த ரிட்டையர்மெண்ட்டை சந்தோஷமா வரவேற்றுக்கிறாங்க. அந்த மகிழ்வோட இந்த ரிட்டையர்மெண்ட்டை நம்ம நடத்துறோம். அதே மாதிரி வருங்காலத்துல சிறப்போட செல்வ செழிப்போட நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வம் அப்படின்றதுக்கு ஏற்ப அவர் இருக்கணும். அவர் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கணும். எல்லா தோழர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் நன்றி தெரிவிச்சு வாழ்த்துக்கு நன்றி. அதே போல தாழ்வுடைய தம்பி சிவகுமார் கோவில் நாகேஸ்வரர்களுக்கும் சரண அவர்களுக்கும் அவர்களுக்கும் அனைத்து தோழர்களுக்கும் வணக்கத்தை கொள்கிறேன். சிவகுமார் 40 ஆண்டு காலமாக பெண்களுக்கு ரத்தத்தையும் விருப்பையும் சிந்தி அவருடைய பிள்ளைகளையும் நல்லா படிக்க வைத்து அவர்களுக்கு வேலை வாங்கி கொடுத்து அவர் இவ்வளவு காலமா அவங்க வேலைக்கு போட்டு அப்பா ரிட்டையர்ட் ஆகிட்டாரு நமக்கு என்னன்னா அப்படின்னு நினைக்கூடாது. அந்த அப்பாவை எப்படி வாழ வைத்தாரோ அதே போல அவரு 100 ஆண்டு வாழ செஞ்சீங்கன்னா அவருக்கு பாட்டு அவருக்கு முன்னாடி உழைப்பு இருந்துட்டு அவருக்கு நீங்க தான் தாய் சந்திக்கும், நீங்க தான் நல்ல வழிகாட்டியா இருக்கணும். ஏன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு வழிகாட்டி நல்ல மாதிரி ஒரு வச்சுக்கிறாரு. அதே மாதிரி நீங்களும் அப்பா அம்மாவை நல்ல மாதிரி வைக்கணும். அதே மாதிரி திருக்குமாறு கிடையாது. ஏன்னு சொன்னா இப்ப அவரு செய்யக்கூடிய சாதனை என்ன சாதனைனா கிராஜுவிட்டி
அவர் சொன்னாரு 2024 இல்ல எப்ப நிற்காரோ அந்த தோழாளி அந்த தோழர்களுக்கெல்லாம் நீ வாய்ப்பு கொடுத்துருந்தா ஒரு ஓட்டு போட்டு சேர்ந்து வச்சுக்கிறாங்க சொன்னாரு. 2024 சொல்றேன் யாரு சொன்னா கிராஜுவிட்டி வந்து 1988 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது வெயிட்டேஜ் வந்து ஏற்கனவே யார் தம்பியா இருந்தா ஒழுங்க நாகேஸ்வரி அவருக்கும் வாங்கி கொடுத்துருக்கான். யாரு வெயிட்டேஜ் ஜெனரல் வெயிட்டேஜ் அவர் வாங்கி கொடுத்துருக்காங்க.